அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்டு சதிதான் செய்யுது. வேணுனே இது பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம. மாமியார் இடிச்சா மண்சட்டி, மருமக இடிச்சா புண்சட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கணக்கு இருக்கு. 1.5 லட்சம் பண்ணவங்கள ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை உடனே உங்களுடைய நீங்கள் மிகச்சரியாக நாட்டமைத்தனம் செய்து ஒரு நியாயம் வளர்ந்து விட்டீர்கள். ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு என்ன பதில் சார்? சொல்லுங்க சிஎம் சார். இந்த தவறு நடந்திருக்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? தவறு நடந்திருக்கு. அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் ஊடகவியலாளர் தவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தாவேக்க நகராட்சி செயலாளர் ஒருத்தர் வீரன்றவர் ஒரு லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்துச்சு. அதோட ரியாக்ஷனாக இன்னைக்கு தாவேக்கல இருந்து அவர் நீக்கியிருக்காங்க. முதல் கட்டமாக இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீக்கியிருக்காங்கன்றதை விட அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் முக்கியம். தாவேக்காவோட பிரமுகர் கையும் களவுமாக வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் அதையும் கூட வீடியோவாக ஒரு சாட்சியாக வந்த பிறகும் கூட உன்னை மறுக்க முடியுமானா அது தாவேக்கா ஆட்களால் தான், குறிப்பாக தாவேக்கா நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்கிறேன், அவரால் முடியும். வீரா, உங்கள் வீரத்தை எதில் காட்டணும்? நீங்கள் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறத காட்டணும். அதுதான் உண்மையான வீரம், உண்மையான நேர்மை திமிர்னு சொல்லலாம். ஆனால் வீடியோ ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்துருச்சு, ஆடியோ வெளியே வந்துருச்சு. அப்படி இருந்தும் நீங்கள் மறுக்கிறீங்க. அதுவும் மறுக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் இருக்குது பார்த்தீங்களா? பிஜேபிக்கு காங்கிரஸையும் நேரம் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த லஞ்சம் வாங்கின வீடியோவுக்கு நான் மாட்டினது காரணம் திமுக சதின்னு சொன்ன பார்த்தீங்களா? திமுகவால் இயற்றப்பட்டு சதிதான் செய்யுது. வேணுனே இது பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம. அங்கே தாங்க நீங்கள் நிற்கிறீங்க. அடா என்ன ஒரு டைவர்ட் அரசியல்! எதுக்கெடுத்தாலும் திமுகவா? உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணி வரலன்னா திமுக, நீங்கள் ஆட்சியில் இருந்து மறந்து பேசுகிறீங்க. அப்போ எதுக்கெடுத்தாலும் திமுகங்கிறது உச்சபட்ச அயோக்கியத்தனம். எதெடுத்தாலும் திமுகன்னு சொன்னால் மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்கிறது அதை விட அயோக்கியத்தனம். கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. பணம் வாங்குறது இருந்தால் நான் ஏன் சார் என்னோட ஆஃபீஸில் வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கணும் அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்டில் ஏன் சார் நான் வாங்க போகிறேன்? இது வேணும் முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால் இயற்றப்பட்டு சதிதான் செய்யுது. வேணுனே இது பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம. இங்கே அலுவலகத்தில் நடந்துமா? இது திமுகவோட சதி. எது வீடியோ எடுத்து திமுக சதியா? திமுக காரனா அங்கே வீடியோ எடுத்தேன்? இல்லை அங்கிருந்த உங்கள் வேலைக்காரங்களை பணத்தை கொடுக்குறீங்களா அவங்க திமுக காரங்களா? என்ன கொஞ்சம் கூட லாஜிக் வேணாம்? திமுகன்னு சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் வேணாமா? ஊழலில் இவர் என்ன, எங்கள் அண்ணன் பேரை சொல்லு, எதை வேணாலும் பண்ண மாட்டோம், எதை வேணாலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எங்கள் அண்ணன் பேரை சொன்னாலே போதும், என் அண்ணன் பேரை சொல்லுங்கள், யாருன்னு இல்லை, லஞ்சம் கொடுக்காதேன்னு சொன்னார்ல விஜய். ஆனால் என்ன நடந்திருக்கு? தாவேக்கா பிரமுகரே அந்த வேலையை பார்த்துருக்காரு. அப்படி இருக்கின்ற பொழுது கையுங்களவுமாக வீடியோ ஆதாரத்தோடு ஒருத்தன் சிக்கின பிறகும் கூட அது திமுக சதிங்கிறது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அயோக்கியத்தனம், எவ்வளவு அரசியல் மலிவாக போயிருக்கு பாருங்க. உங்கள் அரசு பண்ணுற வேலை இல்லையா? சரிப்பா, இவ சொல்கிறபடியோட வச்சுக்கோ. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, அதாவது திமுகவோட சரி, ஏதோ திமுககாரை வீடியோ எடுத்தேன், திமுககாரை லஞ்சம் கொடுத்தேன், திமுககாரனை மாட்டி விட்டேன், அப்படி வச்சுக்கலாமா? அப்படி சொன்னால் சரியாக நினைக்கிறேன். ரைட். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் உங்கள் அண்ணன் முதல்வர் சிஎம் இப்போ கட்சி விட்டு நீக்கியிருக்காரு? காரணம் சொல்லுங்கள். நிமிடத்தில் அடிச்சு தூக்கியிருக்காரு. இப்போ அது நல்ல விஷயம் தானே சார்? ரொம்ப நல்ல விஷயம். நான் உண்மையிலே சொல்கிறேன், திமுக மேலே நமக்கு வரட்டு வன்மனம் கிடையாதுங்க. அவர் எல்லாமே அவர் பண்ணுறது கூட தப்பு, அவர் நல்லது பண்ண பாராட்டவே மாட்டோம்னா கிடையவே கிடையாது. ஒரு ஊடகவியலாளராக தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே நீங்கள் தப்பு செஞ்சால் அது சிறு அளவோ பெரு அளவோ தப்பு செஞ்சால் நீங்கள் ஒரு தண்டிச்சிங்க, கட்சியை விட்டு நீக்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதை வரவேற்கிறேன். விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தமைக்கு திமுகவே சரி என்று சொன்ன பிறகும் நடவடிக்கை எடுத்தமைக்கு நம்ம குறிப்பாக கவனிக்கணும் விஷயத்தை. அவர் என்ன சொன்னார்? திமுக தான் காரணம்னார். இல்லைடா, திமுக காரணம்டா, நீ செஞ்சது அயோக்கியத்தனம்டா, தாவேக்கா இருந்தே பண்ணது அயோக்கியத்தனம்டான்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் அவன் மீது நடவடிக்கை எடுத்ததை மனதார பாராட்டுகிறேன். ஆனால் ஒரே ஒரு இக்கு வைக்கன்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலே பாராட்டு, நல்லதோ கெட்டதோ எனி ஒன் எதுக்கோ ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க இல்லையா, அவனை கட்சி விட்டு நீக்கிட்டீங்க இல்லையா, உண்மையில் நல்ல விஷயம். அப்புறம் தண்டனை பெறானா அவனை குற்றவாளிக்குள்ள ஏற்றுவீங்களா, நடவடிக்கை போகலாம், அது இன்னொரு விஷயம். முதல் கட்டமாக கட்சியிலிருந்து நீக்கியதுக்கு உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனால் அங்கே தான் நிற்கிறான் சந்திரன் அப்படின்ற மாதிரி என்ன நடக்குதுன்னா, இதுக்கு நீங்கள் நடவடிக்கை ஓகே, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதே மாதிரி தானே அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி வாங்க உங்கள் அமைச்சர்கிட்ட. யார்? அமைச்சர் ரமேஷ். 100 கோடி ரூபாயில் சொத்தை 2 கோடிக்கு விற்றுருக்காங்க. 1.5 லட்சத்துக்கே இவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்த திரு சிஎம் விஜய் அவர்கள்,
திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வாயே திறக்கலையே, இந்த நிமிடம் வரை வாய் திறக்கலையே. உண்மையிலேயே இந்த இடத்துல என்ன நடக்கிறது, துறை சார்ந்த அமைச்சரிடம் கேள்வி வைப்போம். அவர் என்ன நடந்து கொண்டு நான் மானிட்டர் பண்ண போகிறேன், அது கோர்ட்லேயும் இருக்குது. அதனால் உடனே அது என்ன நடந்தாலும் நடவடிக்கை அறிக்கை விட துப்பு இல்லையே. நடவடிக்கை விடுங்க. 100 கோடி பெருசா, 1.5 லட்சம் பெருசா? அப்படி பார்த்தா சில்லறை பயலுக, ஊராட்சி மன்ற தலைவர்களை அவங்கெல்லாம் இந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னாக்க ஈஸியாக நீங்கள் நல்லவர்களுக்காக நடவடிக்கை எடுப்பீங்க. ஆனால் ஒரு துறை சார்ந்த விஷயத்தில், அதுவும் கோயில் சொத்தை தின்றவன் குலநாசம் ஆவான்னு ஒரு பழமொழி இருக்கும்போது, கோயில் சொத்தை ஆட்டையை போட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள சொத்தை ஆட்டையை போட்ட, அதை உடனடியாக கைமாற்றி விட்ட ஒரு துறை சார்ந்த ஊழலுக்கு திரு சிஎம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? திரு ஜோசப் சிஎம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? அப்போ அதில் ஏன் விளம்பெத்தனம்? அதில் ஏன் ஒரு அறிக்கை கூட வரல இந்த நிமிடம் வரை? ஆனால் கோர்ட்டு இப்போ அறிக்கை விட்டுருக்கு. என்ன விட்டுருக்கு? உத்தரவு அந்த சார் பதிவாளர் அது அவர் மேலே நடவடிக்கை பத்தாது. இது ஒரு மோசமான நடவடிக்கை, இதை யாராலும் ஏற்க முடியாது. அதனால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை வேண்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பதிவை உயர்நீதிமன்றம் என்ன செய்திருக்கு? ரத்து செய்திருக்கிறது. அப்போ உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகும், அந்த பத்திரப்பதவி ரத்து செய்த பிறகும், அப்போ ஊழலுங்கிறது கிட்டத்தட்ட 100% உறுதியாக இருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரியுது. அதை உங்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை ஒத்துக்கொள்கிறார். நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கமிஷனர் வச்சு கொடுத்துருக்கோம், ஓகேயா, எல்லாம் ரைட்டு. ஊழல் நடந்திருக்கா இல்லையா? அப்போ துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லும்போது முதல்வர் என்ன செய்கிறார்? முதல்வரும் பதில் சொல்லணும்ல, குறைஞ்ச வச்சு அறிக்கை வரணும்ல. இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கோர்ட்டு அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறது. இதற்கும் மேலும் திரு சிஎம் விஜய் அவர்கள் பதில் சொல்லலையே, பதில விடுங்க, அறிக்கை வரலையே, ஒன்றுமே வரலையே. அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? என்ன சொல்லுவாங்க, ஒரு பழம் சொல்லி மாமியார் இடித்தா மண்சட்டி, மருமக இடித்தா புண்சட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கணக்கு இருக்குது. 1.5 லட்சம் பண்ணவங்கள ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை உடனே உங்களுடைய நீங்கள் மிகச்சரியாக நாட்டமைத்தனம் செய்து ஒரு நியாயம் வளர்ந்து விட்டீர்கள். ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு என்ன பதில் சார்? சொல்லுங்கள் சிஎம் சார். ஒன்றுமே தகவல் இல்லையே, இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இல்லை, இப்போ இந்த நிமிஷத்தில் நான் பேசியிருக்கிற நிமிஷத்தில் என்ன வந்திருக்குது? அதுக்கு சரியாக வாசித்து காட்டுறேன், அப்போ தான் மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா பத்திரப்பதிவு ரத்து தலைப்பு அதே வந்திருக்கு. வேண்டுமென்றே வழக்கமான அலுவலரை விடுப்பில் அனுப்பி பொறுப்பில் வந்தவர் மூலம் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது முற்றிலும் முறைகேடான காரியம். இது சொல்லுது உயர்நீதிமன்றம் சொல்லுங்க, மறந்தாம கவனமாக கேளுங்க. எனினும் சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் என்பது போதுமானதாக இல்லை. சிஎம் சார் கேட்குதா? போதுமானதாக இல்லை. நீதிபதி பழனி 100 கோடி விவகாரத்தில் நிலத்தை தனி நபருக்கு பத்திரவு செய்ததை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் கிளை எது மதுரை கிளை தான் உத்தரவு போட்டிருக்கு. இதற்கு பிறகாவது திரு சிஎம் அவர்கள் பேசணுமா இல்லையா? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேச வேண்டுமா இல்லையா? நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சிறுபான்மை பிரிவினரை சேர்ந்தவர், இது சிறுபான்மை ஆட்சினா உங்களுக்கு கடமை இருக்குல்ல. அப்போ ஏன்னா இது ஏதோ ஒரு வகையில் சங் பரிவார் அமைப்புகளுக்கு பிஜேபி அரசுக்கு உதவுவதாக தெரிகிறது. சிறுபான்மை பிரிவை சேர்ந்த நீங்கள் உடனே இந்து கோயில் நடக்கிற விஷயத்தையும் அக்கறை எடுக்கணுமா இல்லையா? இது கிட்டத்தட்ட சங்கிகளுக்கு வழிவகுப்பது போல் தெரிகிறதே. அப்போ ஏன் இதுவரை இந்த நிமிடம் வரை சொல்லலை? இது மட்டுமா? 67 குவாரிகளுக்கு மேலே என்ன பண்ணீங்க? நீங்கள் மூடி விட்டதாக அரசுக்கு அதாவது பதவியேற்றோன்னே சொன்னாங்க. உங்களுடைய கனிம வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணால் எல்லா இடங்களிலும் போய் பயங்கரமாக ஆய்வு பண்ணார். 67 குவாரிகள் மூடப்பட்டதாக உண்மையிலே பாராட்டுறோம். ஆனால் சொன்னீங்க, ஆனால் செயல்பாடு அடுத்த வாரங்களே பார்த்தீங்கன்னாக்க என்ன நடக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட பல்வேறு குவாரிகளில் இந்த TN24 விஜய் ஜெயித்த உடனே அந்த அலுவலகமே கொண்டாடிச்சு. அந்த TN24 மீடியாவிலேயே பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கனிம குழு நடக்கின்ற தினமும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. அப்போ 1.5 லட்சத்துக்கே பாய்ந்த நீங்கள் பல கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய கனிம வளத்துறை ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. வாயை திறக்க மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரும் பதில் சொல்ல மாட்டார். அதை தாண்டி முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா நல்லக்கண்ணாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அவர் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் நல்லக்கண்ணு காலத்தில் அவர்தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்தார். மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுக்கு போராடி அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்தார். ஆனால்
இப்போ வந்திருக்க அரசு என்ன பண்ணிருக்குது, எல்லா ஆட்சி காலத்திலையும் இந்த கனிம வள கொள்ளையை தடுக்க முடியுங்கிறது ஒரு வேதனை விஷயந்தேன். ஆனால் கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டுமா செய்யணும்னு விரும்புகிறோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு, இன்று வந்த பிறகு வேற எங்கேயும் போவேன்னா இந்த பார்த்துக்க தினமலர் பத்திரிகையில் பாருங்கள் என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க. தினமலர் பத்திரிகையில் இன்னைக்கு காலையில் வந்த செய்தி என்ன போட்டிருக்கு, தமிழகத்தில் மணல் குவாரிகள் மீண்டும் திறப்பு, 10 இடங்களுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி. என்ன நடக்குதுங்க, மணல் கொள்ளை மீண்டும் திறப்புனா அப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதுதானா? கனிம வள கொள்ளையில் அதே நடக்குது. தமிழகத்தில் மணல் குவாரிகள் மீண்டும் திறப்புனா இதுக்கு முன்னாடி அடைச்சி வச்சதான் அர்த்தம். அப்படி தானே தினமலர் போட்டிருக்கேன். தினமலர் போட்டால் அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, அவங்க யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க தெரியும். அப்போ டிவிகேவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தினமலருடைய நிறுவனமே தமிழகத்தில் மணல் குவாரிகள் மீண்டும் திறப்பு, 10 இடங்களுக்கு சுற்றுச்சூழல்துறை அனுமதினா டெல்டாவிலும் திறக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி திறந்துக்கிங்கன்னா அப்போ உங்கள் ஊழல் ஒழிக்கக்கூடிய லட்சணம் என்னன்று நீங்கள் சாதி மதம் சமூக நீதி இந்த மாதிரி மாநில சுயாட்சி ஆளுநருக்கு நடவடிக்கை வாயே திறக்கலை, அது கொள்கை கோட்பாடு நிலைப்பாடே இல்லை, விட்டுருங்க பரவாயில்லை. ஆனால் ஊழல்னு சொல்கிறீங்கல்ல, ஊழல் ஒழிப்பது நச்சியம்ன்றீங்கல்ல, இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக இல்லை, நம்ம நல்லா நிம்மதியாக இருக்காங்களே, முடியாதான்னா அந்த முடிச்சு காட்டிருக்கோம்லன்னு சொல்கிறீங்கல்ல. அதுலேயும் போட்ட முதல்வர் ஆதவ ஜெனரேஷன் ஒரே வாரத்தில் நாங்கள் ஒழித்து விட்டோம் சொன்னீங்கல்ல. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்குறேன் நான். மணல் குவாரி மீண்டும் திறப்பு, கனிம வள கொள்ளை மீண்டும் கொள்ளை, ஊராட்சி சிறு ஊராட்சி கூட கொள்ளை, இப்படி எல்லா இடங்களையும் தொழில் போய்கிட்டு இருக்க பட்சத்தில் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆக இதெல்லாம் மக்களை ஏமாற்றும் வேலை. இந்த சிறு கண்துடைப்பு மூலம் மக்கள் ஊழலற்றவாதிகளாக மாறிவிடுவார்கள் என்று மட்டும் ஒருபோதும் எண்ண வேண்டாம். அது ஒருபோதும் ஏற்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் உருப்படியான எல்லா துறை சார்ந்த ஊழல்களையும் ஒழிக்க வேண்டும். அதுதான் ஊழல் ஒழிப்பை தவிர இந்த கண்துடைப்பாக அந்த ஊராட்சி மன்ற வீடியோ வெளியே வந்த பிறகு ஒரு நடவடிக்கை என்பது வெறும் கண்துடைப்பாகத்தான் பார்க்க முடியும். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா துறை சார்ந்த ஊழல்களையும் ஒழிக்க வேண்டும். நன்றி சார். நன்றி.